ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் எழுதுகிறார். சார் வணக்கம். கடந்த தேர்தலோட 2021 விட இப்போ 26ல் 12% கிட்ட நமக்கு இந்த வாக்கு பதிவு அப்படின்றது கூடியிருக்கு. இதற்கு ஒரு பக்கம் எஸ்ஐஆர்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் விஜய் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா உண்மையை சொன்னால் வழக்கமாக கூடக்கூடிய அளவில் கூடலை. இதை நம்ம அன்னைக்கு தேர்தலுக்கு அடுத்த நாள் கொடுத்த விவாதத்திலே சொல்லியிருக்கோம். 100-90 ஆனதுனால 70-80 ஆயிடுச்சு. அதுதான் அதில் இருந்த ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு, வேறு எதுவுமே கிடையாது. இது பாப்பாயில் திருப்பி போடுற கதை தான். அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இவர் சொல்கிறதா இருந்ததுன்னா பெரிய ஆட்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ வெஸ்ட் பெங்காலில் கூடிச்சா அதுக்கு நீங்கள் தான் காரணமா, கேரளாவில் கூடிச்சா அதுக்கு நீங்கள் தான் காரணமானு விஜய் பார்த்து கேட்குறாங்க. விஜய் திராவிட மாடல் அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சுட்டு வர்றவருங்கிறதுனால கருணாநிதி ஐயா பற்றி உங்களுக்கு தெரியும். எது நடந்தாலும் அது தன்னால் தான் நடந்ததுன்னு காட்டிப்பார். உலக நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும், கெட்டது ஏதாவது நடந்ததுன்னா பழைய தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுருவார். ஸோ அந்த வேலையை கரெக்டாக நம்ம விஜய் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது திமுக வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஜயும் வேண்டான்னு நினைங்க. திமுகவை துரத்துறதுக்கு விஜய் பயன்படுத்திக்கணும்னா பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது எஸ்ஐஆர் காரணமானு கேட்டால் எஸ்ஐஆர் உருப்படியாக எதையுமே செய்யலைங்கிறது தான் உண்மை. ஒரு விஷயத்தை செஞ்சது எஸ்ஐஆர், பீகார்லேருந்து செய்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் வாக்கு என்னுடைய உரிமை, அதை பெறுவது என்னுடைய பொறுப்பு, அதை பெறுவதற்கு தரவுகளை ஒழுங்காக கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு அந்த வாக்குக்கான மதிப்பை அது கண்டிப்பாக ஏற்படுத்திச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய ஃபைல் இருந்தது, அது இவ்வளோ கம்மியாக மாறிச்சு. 100 வாக்குகள் இருந்தது, அது 88ஆகவோ 90ஆகவோ மாறிச்சுங்கிறது தான் எஸ்ஐஆரில் நடந்திருந்தது. சப்போஸ் எஸ்ஐஆரில் மட்டும் நாம் இதை சொன்னோம், நம்மளுடைய பேட்டிகள்லேயே சொன்னோம். எஸ்ஐஆருடைய வரைவு ரிலீஸ் பண்ணும் பொழுது உங்ககிட்ட எல்லா எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸும் வந்துருச்சு. அந்த வந்த ஃபார்மை ஒரு ஆள் இருக்கார், வசிக்கிறாருன்னா ஒரு 4 தெருவுக்குள்ளே அவருக்கு ஒரு பள்ளி இருக்கும். அந்த பள்ளியில் அந்த பூத்தினுடைய முகாம், அந்த பேப்பர் இருக்கும், முகாம் இருக்கும், அந்த வரைவு பேப்பர் இருக்கும். அவர் என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சு போய் அங்கே போயிட்டு நான் தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் ஒரு 300 ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். 70% வாக்கு போட்டாங்க. அதில் தான் கள்ள ஓட்டு வந்தது. அந்த கள்ள ஓட்டு குறைப்பதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு நடந்ததான்னு கேட்டால் இல்லை. போடாத அந்த 30%, அதுலேருந்து 12 நீக்கினீங்க, இன்னொரு 18 போடலை. 70ஆக இருந்தால் 2021 வரைக்கும், 26ஆக இருந்தால் 85 + 15 நீங்கள் சொல்லிக்கலாம். கள்ள ஓட்டெல்லாம் ஒன்றும் குறையலை. அதெல்லாம் ஒழுக்கமாக எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடந்தது. மேற்கு வங்கத்திற்கு பாஜக வரத்திற்கு வழிவகுத்து கொடுக்கறது மம்தா பானர்ஜி தான் அப்படின்னு ராகுல் காந்தி பேசி. அது தப்பு இல்லையே. மம்தா பானர்ஜி வர்றதுக்கு யார் வழிவகுத்து கொடுத்தா? அது முக்கியம் இல்லையா? ஆம்லெட்டுக்கு வேணால் கோழி காரணமாக இருக்கலாம், கோழிக்கு யார் காரணம்னு கேட்டால் காங்கிரஸ் தானே. காங்கிரஸோடைய செயல்பாடுகள் பிடிக்காம தான் மமதா பானர்ஜி கட்சி ஓப்பன் பண்ணுறாங்க, ராஜசேகர் ரெட்டி கட்சி ஓப்பன் பண்ணுறாரு, கெஜ்ரிவால் கட்சி ஓப்பன் பண்ணுறாரு. காங்கிரஸ் அட்டுழியங்களை பண்ணி கொண்டிருக்குங்கிறதுனால தான் இது நடந்தது. கெட்டவங்க கெட்டினா கிடைக்கும் ராஜயோகம்னு ஜோசியத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் வேற. நான் வார்த்தைகளுக்காக பயன்படுத்துகிறேன். காங்கிரஸில் போனால் தான் தப்பு பண்ண முடியும். தப்பை ஒழுங்காக பண்ண முடியல, இவங்க தனி கட்சி தொடங்குறாங்க. பிஜேபியில் வந்தால் தப்பு பண்ண முடியாது, அதனால் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மமதா உருவாவதற்கு காரணமே காங்கிரஸ் தான். அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க? அப்புறம் மமதா போய் என்ன பண்ணுவாங்க? ஜோதி பாசு இருந்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் அப்படியே உயர்த்தி இந்தியாவுடைய 3வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரா? எத்தனை வருடம் இருந்தார்? கேரளாவில் எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிறதுனால கேரளா எங்கேயாவது 5வது இடத்துக்குள்ளே இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. கேட்டால் கேரளா தான் இருக்கிறதுலே படித்த மாநிலம். 100% இருக்கு. அதான் எஜுகேஷன் 100%. அதாவது மலையாளம் படிக்க தெரிஞ்சுட்டா நீங்கள் படித்தவர்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புள்ளிக்கோளம் போடுறவங்கலாம் ரங்கோலி போட முடியாதுங்கிற மாதிரி அவர்களெல்லாம் நீங்கள் படித்தவர்கள்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்க. மிக நீண்ட ஆட்சி ஜோதி பாசு கொடுத்தாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவரும் நல்லபடியாக ஒழுங்காக தன்னுடைய வேலையை மட்டும் பண்ணி நாடு உருப்படாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாரு. இப்போ மமதா வந்து உருப்படாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ இன்னும் பெரிய வித்தியாசம் வெஸ்ட் பெங்காலில் கிடையாது. மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மேற்கு வங்கத்துடைய மகளிருக்கு அறிவிச்சிருக்கிறார். ஒரு பக்கம் இது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். இது வந்து திராவிட மாடலுடைய ஆட்சியோடைய பல முறை இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். என்ன சில விவாதங்கள்லாம் கூப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணமே உண்மை வெளில வரக்கூடாதுங்கிறது. இதை அடிப்படையில் சொன்னது கமலஹாசன்.
அவர் பண்ண உருப்படியான ஒரு விஷயம் டார்ச் லைட்டு, ரிமோட்டு, டிவி. அதை உருப்படாமல் அவரே பண்ணிக்கிட்டார். அவர் தான் உரிமை தொகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதை அப்படியே காப்பி அடித்து திமுக என்ன பண்ணிச்சு, நான் 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி அப்புறம் தகுதிங்கிற மேட்டரை சொல்லி அதற்கப்புறம் 1,15,00,000 வரைக்கும் கொடுத்தது. இவங்க கொடுப்பதற்கு முன்னாடியே மத்திய பிரதேசில் சௌஹான் கொடுத்துட்டார். முதல்ல கொடுத்தது அரசு எதுன்னு கேட்டால் அது மத்திய பிரதேசில் சௌஹான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிஜேபி மாநிலங்களில் கொடுப்பதற்கும் தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் வலதுசாரிங்கிற பேரில் போகிறவங்க தயவுசெய்து சொல்லணும். 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தால் அது அத்தியாவசியம். 5 லட்சம் வருமானம் உள்ளவங்களுக்கு கொடுத்தா அது இலவசம். தமிழ்நாட்டில் 5 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது இலவசம், ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் 2.5 லட்சம்க்கு குடும்ப வருமானம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2.5 லட்சம்னா என்ன, மாதம் 20,000, 3 பேர் இருந்தால் என்ன, ஒரு நாளைக்கு 300 ரூபா. அந்த 300 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு நீங்கள் மாதத்துக்கு 1000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் எந்த தப்பும் இல்லை. பச்சையாக சொன்னால் இந்த ஊப்பர் ஓலாலெல்லாம் போயிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 20 ரூபாய் சேர்த்து கேட்பான் பாருங்க. அது ஆக்சுவலாக தவறு, பட் அவனுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுக்குறீங்க பாருங்கள். அந்த மாதிரி 2.5 லட்சத்துக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 3 மாடி வீடு கட்டி கொடுத்து 1 மாடியில் நீ குடியிருந்துக்க, 2 மாடியை வாடகைக்கு விட்டு சம்பாதின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது இலவசம் இல்லை, அத்தியாவசியம். திரு இபிஎஸ் ஆனால் இங்கே தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அனைத்து மகளிருக்கும் தருவோன்னு கூட வாக்குறுதி. ஆமாம், தப்பு இல்லை. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதைத்தான் இவங்களும் சொன்னாங்க, அதைத்தான் இவரும் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேருக்கு கார்டு இருக்கிறதே முதல்ல தப்பு. 2.5 கோடி குடும்பங்களுக்கு கார்டு இருக்கிறது முட்டாள்தான். நான் அரிசி வாங்குறேன், மாதம் 20 கிலோ அரிசி நான் வாங்குறேன். எனக்குன்னு ஒரு வருவாய் இருக்குது, நான் வாங்குறேன். ஏன் வாங்குறேன்? எனக்கு அது வச்சா நல்லா பொங்கல் சாப்பிடலாம். எல்லா ரேஷன் கார்டுக்கும் அரிசி கொடுக்குறது இல்லையா? அரிசி கார்டுன்னு ஒன்று இருந்ததை ஜெயலலிதா அம்மா 2003 கலர் கோடு கொண்டு வந்து இது அரிசி கார்டு, இது சக்கரை கார்டு, இது ஐடென்டிட்டி கார்டு கொண்டு வந்தாங்க. அதை பெருவாரியாக எதிர்த்து இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்பா விட்டு சொத்து எவன் அப்பா விட்டு சொத்து, துரைமுருகன் பாஷையில் சொல்லணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி ஐயா 2019 20 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் சக்கரை கார்டு அரிசி கார்டு ஆகும்னு சொல்லி அப்படித்தான் சக்கரை கார்டாக ஜெயலலிதா அம்மா மாற்றிய என்னுடைய கார்டு அரிசி கார்டாக மாறிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷன் கார்டு யாருக்கு கொடுக்கப்படணுங்கிறதுல ஒரு வரையறை இருக்கணும். 5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ரேஷன் கார்டு கொடுக்குறதா இருந்தால் 5 லட்சத்துக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் அது 1.5 கோடி குடும்பங்கள், அவ்வளோக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 2.5 கோடி கொடுக்குறீங்க, அதுவே தப்பு. சரி, அரிசி கொடுக்கறது யாருன்னா மோடி, அவர் படம் அந்த இதில் இருக்கவே இருக்காது, அரிசி மூட்டையில் கூட இருக்காது. அதுதான் அதில் இருக்கிற துர்பாக்கியம். இப்போ அவர் கொடுக்குறேன்னு சொன்னார்னா வேற என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒன்வேல போய் ஒரு திருடனை பிடிப்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒன்வேல போய் திருடனா மாறுவேன். இது ஒழிக்கப்பட வேண்டியது. திமுகவை பேக் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னா தான் நாடு உருப்படும். அதுக்கப்புறம் இந்த இலவசங்கள் எல்லாம் இல்லாமல் அத்தியாவசியங்கள் மட்டும் வரும். ஏன் 4க்கு பிறகு மேற்கு வங்கத்தில் ஊடுருவங்க எல்லாரையும் வெளியேற்றப்படும் அப்படின்னு அவங்களே வெளியேறிடுவாங்கன்னே சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 கோடி பேர் அப்படின்னு சொல்லி 1982 80 இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க, பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி இருக்காங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் எப்படி பிஓகேன்னு ஒன்று வச்சுக்கிச்சோ, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு நாம் சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டட் காஷ்மீர்னு சொல்லுவானுங்க சில அயோக்கியனுங்க. அந்த மாதிரி இந்த பங்களாதேஷ் என்ன நினச்சிருச்சு, வெஸ்ட் பெங்காலும் என்னோடது தான், சொல்லப்போனால் ஜார்க்கண்ட் கூட என்னுடைய ஒரு பகுதி தான், நான் இவ்வளோ பெரிய நாடு அப்படின்னு அவங்களுக்குள்ள எண்ணம் இருக்குது. அவங்க எண்ணம் பங்களாதேஷ் மட்டும்தான்ற எண்ணம் இல்லை. முஜிபுர் ரஹ்மான் மட்டும் அங்கே வராமல் இருந்திருந்தா அந்த நாடு ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் நாடாக மாறி இருக்கும். அதை ஒழுங்காக மாற்றி ஒரு உற்பத்தி செய்கின்ற உழைக்கின்ற மக்கள், பாகிஸ்தான் மாதிரி இராணுவத்தை வைத்துக்கொண்டு அநியாயம் பண்ணுற ஒரு இடமா இல்லாமல் ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்தது இந்தியா செய்த ஒரு முக்கியமான விஷயம். இந்திரா காந்தி அம்மாவுக்கு அதில் ஒரு நல்ல பங்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த பங்களாதேஷுடைய எண்ணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி விரிஞ்சு தான் இருக்கேன், நீ தான் என்னை சுருக்கி இருக்க அப்படின்னு. இந்த மக்கள் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் கம்யூனிஸ்ட் ரொம்ப வருஷம் ஆட்சி செய்தது. அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிஸ்டால் சமாளிக்க முடியல. மமதா அதை எடுத்துக்கிட்டு இந்த சிவாஜி படத்தில்
பெரிய ரவுடிஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இவர் சுமன் பண்ணுவாரு. அவங்கள வந்து உள்ள விடவே கூடாதுன்னு தானே ஒரு காலத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் விடக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இவங்க சிஏஏவையும் இது என்ஆர்ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சிஏஏங்கிறது வந்து இந்தியாவை விட்டு வெளியில இருந்த 2014 முன்னாடி இருந்த ஒரு 32,000-35,000 பேருக்கு குடியுரிமை கொடுத்தோம். அதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீ இந்த நாடுகளின் மைனாரிட்டியாக இருந்தால், நீ இங்க வந்து இத்தனை வருடம் இருந்தால் உனக்கு குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு. மைனாரிட்டியா பாகிஸ்தான்ல யார் இருப்பா? முஸ்லிம்ஸ் இருக்க முடியாது, கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்கலாம். பங்களாதேஷ்ல யார் இருப்பா? ஸ்ரீலங்கால யார் இருப்பா? ஆப்கானிஸ்தான்ல யார் இருப்பாங்க? அப்படித்தான் சொன்னது. சிஏஏவை குழப்பிப்பானுங்க. நான் இந்த தேசத்தின் குடிமகன் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு மோடி. அதை கரெக்டாக அந்த குடியுரிமை இதை கொண்டு வர நினைக்கிறாரு, யூசிசியை கொண்டு வர நினைக்கிறாரு. நல்லது நடக்கும்னு நம்ம நம்பணும். அப்படி பார்த்தா இவங்க யாருமே இந்தியாவில் பிறந்தவர்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்கள அனுப்பணும். அனுப்புறது வந்து மனிதாபிமானமற்ற செயல் இல்லை. ஒரு அகதியை அவனுடைய நாட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் மனிதாபிமானம், அதுதான் கௌரவம். அவனுக்கு இங்கே வச்சு சோறு போடுறதுங்கிறது அடியாலாம் மாத்திர விஷயம் நல்லதில்லை. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் இப்போ 29ஆம் தேதி நடைபெறாது. அதில் 140க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முஸ்லீமோடைய வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது அதிகம். இங்கே தான் மம்தா பானர்ஜி 140 தொகுதி வரைக்கும் அங்கே பாஜக இது வரைக்கும் ஒரு முறை கூட வெற்றி பெற்றது இல்லை. 0 ரிசல்ட். நான் வந்து இந்த சவாலான விஷயத்தை எப்படி பாஜக இல்லை இதை இப்படி பார்க்கறதே தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 94% கிறிஸ்தவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க, 85% மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க. இது 15% தப்பு பண்ணுறது இஸ்லாத்தில், 6% கிறிஸ்துவத்தில் தப்பு பண்ணுறது. ஹிந்துவில் 65% பேர் தான் இந்தியர்களாக வாழறாங்க. மீதி 35 எவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன, என் புள்ள நல்லா இருந்தால் போதும், என் வீடு நல்லா இருந்தால் போதும்னு சுயநலத்தோடு வாழறாங்க. இந்த 35 தான் நாம் பேசுகிறோமே ஒழிய அந்த இஸ்லாத்தவர்களையோ கிறிஸ்தவர்களையோ நாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. இந்த தவறான விஷயத்துக்குள்ள அவங்கள திருத்தவும் முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்களை நீங்கள் என்னதான் திருத்த முயற்சி பண்ணாலும் கூட்டாக ஓட்டு போடுவாங்க. இஸ்லாத்தவர்களை நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட்டாக தான் ஓட்டு போடுவாங்க. ஹிந்துக்கள் மட்டும்தான் கூட்டுங்கிற வேலையே கிடையாது, எல்லாம் வகுத்தல் சரித்தல் தான் அந்த கதை. அப்போது குஜராத்தில் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க, அங்கே நான் வெற்றி பெறுறேன். இஸ்லாத்தவர்கள் வாக்கை வாங்கி வெற்றி பெறுறேன்னா அல்லது இந்துக்களின் வாக்குகளை வாங்கி நான் வெற்றி பெறுறேன்னாங்கிறது உங்கள் பிரச்சனை இல்லை. வெற்றி பெற்ற பிறகு அங்கே இஸ்லாத்தவர்களை விரட்டி அடிக்கிறேனா அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வரும். நான் பண்ணேன்னா, குஜராத்தில் பண்ணுறேன்னா, மத்திய பிரதேசில் பண்ணுறேன்னா, பிஜேபி கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள் கும்முடி பூண்டியை தாண்டறதுக்கு வக்கில்லாத ஒரு கட்சி திமுக, 99 தாண்ட முடியாத வக்கில்லாத ஒரு கட்சி காங்கிரஸ். இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து சிறுபான்மையினரை காப்பாற்றுறோம். 17 மாநிலங்களில் ஆள்ற கட்சி ஒரு பிஜேபி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லணுமே, நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லணுமே. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தவரை விட நான் கேவலமாக வாழறேன் சொல்லுங்கள். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தவர்களை விட நான் கேவலமாக வாழறேன் சொல்லுங்கள். ஸ்ரீலங்காவில் வாழற இஸ்லாத்தவர்களை விட நான் கேவலமாக வாழறேன் சொல்லுங்கள். ஜனநாயகத்தினுடைய உச்சகட்டம்ங்கிறது ஒருத்தனை இந்தியனா பார்க்கறது தானே ஒழிய அந்த மதம் சார்ந்து பார்ப்பதா இல்லை. தர்க்க ரீதியா பேசுறதுன்றது கரெக்ட். ஆனா ஓட்டு வந்து சேரணும்ல, கேள்வி தான். 17 மாநிலத்தில் எனக்கு ஓட்டு வந்திருக்கேன், எல்லா இஸ்லாமியர்களும் பாருங்க. அப்படி கிடையாது. நான் ஒரு விஷயம் சொன்னேன், நீங்க அதை ஓவர்லாக் பண்ணிட்டீங்க. இஸ்லாத்தவர்களின் வாக்கு வாங்கித்தான் நான் குஜராத்தில் வெற்றி பெற்றேனான்னு கேட்டால் இல்லை, இருக்கலாம், அவசியம் இல்லை. ஆனால் வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்வாதாரத்தில் கை வச்சனா அதுதான் தப்பு, நான் பண்ணலை. அப்போது நாளைக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து இந்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ காஷ்மீரில் வந்து இஸ்லாத் சகோதரர்களை தான் நான் நிறுத்தினேன். ஜம்முவில் வேணால் பிஜேபிக்காரங்க இருந்தாங்க, காஷ்மீரில் நிறுத்தினேன், தோற்று போயிட்டாங்க, என்ன பண்ணணும்? பட் இந்த வாஜ்பாயை எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வந்து ஒமர் அப்துல்லா வந்து இந்தியராகவே தன்னை இப்போ பிரகடனப்படுத்தி கொண்டு வாழறாரா இல்லையா? தேசிய கொடிக்கு ஒரு அவமானம்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரா இல்லையா? அதுதானே மாற்றம். அதைத்தானே நான் செய்கிறேன். நீங்கள் என்ன விரும்பணும்னு நான் எங்கே நினச்சேன்? உங்களை நான் நினைக்கவே இல்லையே. நீங்கள் வெறுக்கின்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். உள்துறை அமைச்சர் மற்ற மாநிலங்களில் ஒரு நாள் 1/2 நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுக்குறது சரி,
வெஸ்ட் பெங்காலில் 14 நாள் 15 நாள் அங்கே தங்கி இருக்கிறார். இந்த 140 தொகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா இல்லை என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் அங்கே இருக்காரு. புரிஞ்சு 6 மாநிலங்களினுடைய பெயர் எடுத்துக்கோங்க. ஒருத்தன் ரொம்ப நேரம் படிக்கிறான் அப்படின்னா அது தப்பா? என்னங்க 18 மணி நேரம் படிக்கிறீங்க, அவ்வளோ முட்டாளா நீங்க? அப்படியே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்துடைய தேர்தலுக்காக, அது ஒரு பகுதியோட தேர்தலுக்காக நேரம் அதிகமாக நாட்டினுடைய எந்த விஷயம் சிதம்பரம் என்கின்ற ஒரு அறிவாளி உள்துறை அமைச்சராக இருந்தபோது நடக்காத அல்லது நடந்த ஒரு அசம்பாவிதம் அமித்ஷா என்கின்ற உள்துறை அமைச்சர் இருக்கும்போது நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. மணிப்பூரை கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. சிதம்பரத்துக்கு மணிப்பூர்னா எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அடுத்த கேள்விக்கு நீங்கள் வாங்க. அதாவது 6 மாநிலங்கள் இந்தியாவில், அதாவது ஜார்க்கண்டு, பஞ்சாப், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளம், இன்னும் பிஜேபி ஆட்சி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இந்த 6 மாநிலம் இருக்குது. அதான் 17 இருக்க நீ நல்லாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 6 மாநிலத்தினுடைய வகாஃப் போர்டினுடைய சொத்து அதிகம். இந்தியாவினுடைய வகாஃப் போர்டினுடைய சொத்தில் இந்த 6 மாநிலங்களில் மட்டும் அதிகம். இந்த 6 மாநிலங்களில் ஒரு 3 மாநிலத்தில் ஒரு மதத்தினுடைய வளர்ச்சி அபாயகரமான வளர்ச்சியாக இருக்குது. குழந்தை பெற்றுக்கிறது சந்தோஷம். 10 குழந்தை பெற்றுக்கோ, இந்தியன் ஒவ்வொருத்தரும் 10 குழந்தை பெற்றுக்கோங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபணம் இல்லை. நீ பெற்றுக்கிற நான் பெற்றுக்கலன்னு வருத்ததுக்கு நான் ஒன்றும் மலடி கிடையாது, நான் வருத்தப்படலை. ஆனால் இந்த வளர்ச்சி ஆபத்தாக கொண்டு போய் முடியும். அப்போ இந்த 6 மாநிலத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழ்நாடை நான் ஏறத்தாழ கொண்டு வந்துட்டேன். 29ஆம் தேதி எக்ஸிட் போலில் தெரிஞ்சிடும் யார் கொடைக்கானல்லே இருக்கலாம், யார் துபாயிலே உட்காந்துக்கலாங்கிறது 29ஆம் தேதியே தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி யார் கோட்டைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிடும். மேட்டர் முடிஞ்சிச்சு. கேரளம் அபாயகரமான ஒரு நிலையில் தான் இருக்குது. ஜார்க்கண்ட் அபாயகரமான நிலையில் இல்லாட்டியும் அதை கைப்பற்ற வேண்டிய அவசியத்தோடு இருக்குது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ, அண்ணாதுரை என்ன கற்றுக் கொடுத்தாரோ, கருணாநிதி என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை ஒழுங்காக பண்ணியிருக்கோம், நேர்மையாக பண்ணியிருக்கோம். அங்கே ஆட்டோமேட்டிக்கலாக ஆப்பு போய் ஆப்புக்கு ஆப்பு அடிக்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுடுவோம். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். இதை திருத்தலைன்னு சொன்னால் நம்ம பார்டரே பெரிய. மோடி ஐயா நார்த் ஈஸ்ட்டுக்கு செய்த அத்தனை நல்ல விஷயங்களை நீங்கள் ஏன் பாராட்டலை? நார்த் ஈஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய மேல் பகுதி 5 நாடுகள், நிலப்பகுதியில் 5 நாடுகள் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல மயன்மாரும் சரி, அந்த 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 சகோதரிகள்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் ஆபத்தான ஒரு பொசிஷன் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு வந்தார். வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணார். இங்கே என்ன பண்ணுறாரு? எவன் வாழணும்னு முடிவு பண்ணுறார், எவன் அவனுடைய நாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறார். இந்திரா காந்தி அம்மா சொன்ன விஷயம்தான், புதுசாக ஒன்றும் யாரும் சொல்லிடல. அன்னிலிருந்து ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. மமதா மாதிரி சாதாரண ஒரு அறிவு கூட இல்லாத ஒருத்தர் அந்த முதலமைச்சராக 3 முறை இருப்பதுங்கிறது வந்து துரதிர்ஷ்டம். அது தமிழ்நாட்டோட போயிடணும். இந்த கர்மம் எல்லாம் இந்தியா பூரா போகக்கூடாது. அதைத்தான் முயற்சி எடுக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நான் ஹிஸ்ட்ரி எனக்கு படிக்க வரல அப்படிங்கிறதுக்காக நான் டியூஷன் வச்சுக்கிட்டா தப்பு. ஹிஸ்ட்ரியில் நான் பெருசாக மார்க் வாங்கணும்னு உழைச்சா தப்பா? அதைத்தானே பண்ணுறாங்க. எங்களோட வந்து பல்வேறு தகவல்கள்